பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ரெகுலராக போகிற வரைக்கும் இன்றைக்கி வேலை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆச்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 7:30 மணிக்கோட்டு காட்டுக்குள்ளே வந்தோம். 8:30 ஆச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-150 காய் உரிச்சிருப்பாளோன்னு. இப்போ நம்ம அருண் பார்த்திங்கன்னா டீ வாங்கிட்டு வந்தால் டீ குடிச்சு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்துச்சு, உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதில் ஒரு புது அப்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொத்துக்காரரை பார்த்திங்கன்னா நம்ம மணியண்ணா பதவி ஏற்றிருக்காரு. கடந்த ஒரு வார காலமாக அவர் தான் வந்து நம்ம பதவியில் இருக்கார். நம்ம பாலனை வர்றதில்ல. இப்போது அவருக்கு பதிலாக இவர் தான் பதவி ஏற்றி இந்த ஒரு வார காலமாக பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் அலைஞ்சு வேலையை பிடிச்சி கொடுக்குறாரு. ஓகேங்க, இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 ஆச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஆளும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. நல்லா உரிக்கிறதா மும்பரமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வர மாட்டேங்கிறான் இவன் நம்ம பழனிசாமி. அது எப்பவுமே நீங்கள் எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சொல்லும்போது வரமாட்டான். அவன் சௌரியத்துக்கு தான் வருவான். சாப்பிடோடே வாங்க சாப்பிட்லாம். வீடியோ வந்து வீடியோவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 500 காய் உரிக்க பிளான் பண்ணேன். ஒரு 430 காய் உரிச்சிருக்கேன். எண்ணி அதாவது டீ சாப்பிட்டு வந்து உரிச்ச காய். இடையில தெரிஞ்சு ஒரு 450 காய் பக்கம் உரிச்சிருப்பேன். மணி பார்த்திங்கன்னா 10-18 ஆச்சுங்க. பார்த்திங்கன்னா சாப்பிட்டு எழுந்திரிச்சாச்சு. ஆளுகளாக பார்த்திங்கன்னா 2 பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. ஒரு ஆள் கடைக்கு, ஒரு ஆள் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க. 2 பேர் சாப்பிட்டு ஒரு வண்டி பஞ்சர் ஆகிருக்கு. அந்த பஞ்சர் ஒட்டி ஆச்சுன்னு நாங்கள் அதை எடுத்து போயிருக்காங்க. பாக்கி ஆளுங்க அந்த இடத்துல கை கழுவிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ரெகுலராக போகிற வியாபாரிக்கு பார்த்திங்கன்னா வேலை கொடுத்தாங்க. வேலையை பார்த்திங்கன்னா காய் தான் பெருசாக இருக்குங்க. இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு காய் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் காய் கம்மியாக தான் இருக்குது, ஆளுங்க அதிகம். இது இல்லாமல் இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 17 ஆள் பக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வேறு பக்கம் குடிச்சிட்ருக்காங்க. அவங்க குடிச்சிட்டு இங்கே வருவாங்க. பார்க்கலாங்க இன்றைக்கி எத்தனை மணிக்கு வேலை முடியும், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரெகுலராக போகிற பக்கம் இல்லாதனால பார்த்திங்கன்னா வெவ்வேறு பக்கம் கேட்டு போகிற நிலைமையில் தான் இருந்தோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கம் கேட்டு போயிட்டு இருந்தோம். அதனால் ஓரளவுக்கு வேலை ஓடிச்சு, ஆனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா நம்ம மணி எண்ணெய் காய். இது நம்ம மட்டை பார்த்தாலே தெரியும், பெருசாக இருக்குது. காய் உரிச்சிருக்குங்க. ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 600 காய் பக்கம் உரிச்சிருப்போம். உரிச்சா இதில் ஒரு 300 காய் உரிக்கலாம். எனக்கு ஒன்று என்னோடய கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 900 காய் பக்கம் நான் உரிச்சிடுவேன். உரிச்சு பார்த்திங்கன்னா அங்கே போய் ஒரு 600 காய் கேம் பண்ணலாம் 1.5 வண்டிக்கு. பார்க்கலாம். அங்கே வெயிலும் வந்துடும். அந்த இடத்துல மாவை போட்டு ஊசிட்டுக்காரு பாருங்கள், அந்த இடத்துல வெயில் வந்துடும். பார்க்கலாம். இந்த வேலையை முடிஞ்சோன்னா தான் எப்படி இதை முடியிருக்கிறது தான் நம்ம அனுப்பிச்சிட்டு போய் வேலை செய்கிறது இருக்குது. காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காய் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த இடத்துல காய் கம்மியாக தான் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், காய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்தில் போய் தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் உரிச்சிட்டு வந்து இந்த இடத்துல தான் போகணும். இங்கே போகணுன்னு பார்த்தோன்னா இங்கே சாம்பல் இருக்குது. சாம்பலில் காய் விழக்கூடாது, ஏன்னா காய் பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும்பாங்க சாம்பலில் விழுந்தால். எனக்கு தெரிஞ்சு காய் பார்த்திங்கன்னா நான் அந்த லைனோட இந்த லைன் பார்த்திங்கன்னா காய் ஓரளவுக்கு பொடியாக இருக்குது, ஒரே அளவாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், காய்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சேஃபாக இருக்குது. காய் இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்க மாட்டிருக்கு. இங்கே நம்ம முருகாசம் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து நம்ம முருகாசங்காய் அவன் இப்போவே பார்த்திங்கன்னா 800 காய் பக்கம் உரிச்சிட்டான். அது பூவதி ஒன்று வந்தால் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் வந்து இந்த லைன் தான் வசிப்பது பண்ணிட்டு இருக்கோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 ஆச்சுங்க. இதான் சாப்பிட்டு சுரிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காய் பிரித்தாச்சு. இன்னொரு 1 மணி நேரத்தில் இங்கே காய் முடிஞ்சிடும். நோச்சு பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் போயிட்டு உரிக்கணும். இந்த வரைக்கும் நம்ம பழனிசாமி உட்காந்துருந்தான். இப்போ போய் உரிக்கிறப்ப இந்த சைடில் பச்சை சோக்கு எடுத்துகிட்ருக்கான். உங்களுக்கு தெரியல, அந்த செடி கஞ்சர் இருக்காங்க. நல்லா வெயிலாக இருக்குது. நம்மளும் அங்கே போய் பந்தல் வைக்கிற நிலம் மந்தளம் வரும். சரி, இங்கே வேலையை முடிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். மணி பார்த்திங்கன்னா 11:41 ஆச்சுங்க. இங்கே இருக்கும் முடிஞ்சு இந்த இடத்துல மரத்தில் பார்த்திங்கன்னா இறங்கி இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொள்ளை இறக்கியாச்சு. ஆனால் என்னோடய
நசுக்கி மேலே தான் அடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நகர்ந்து நின்றுட்டேன். லைன் பண்ணி ஆளுகள்லாம் மும்பரம் முடிச்சுட்ருக்காங்க. எண்ணெய் போட்டால் எடுத்துக்கலான்னு. அதனால் ஒருத்தர் மரத்தோட தாவிட்டுருக்கார். மணி பார்த்தீங்கன்னா அதான் 1 போகுங்க. 12:44 ஆச்சு. இங்கே காய் ஃபுல்லாக எண்ணி முடிச்சாச்சு. மட்டையை போட்டு கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த குமிழ் போட்டு வசி போட்டாச்சு. அங்கே போட்டு உரிக்கணும். அங்கே முடியிருக்கு எவ்வளோ நேரம் இதில் கரெக்டாக 2 மணிக்கு ஃபுல்லாக வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 2:09 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காய் உரிச்சு முடிஞ்சாச்சு. நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது காய் எண்ணறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் காய் எண்ணிட்டு இருக்காங்க. இந்த கும்மி பார்த்தீங்கன்னா ஒரே கும்மி சேர்ற மாதிரி நம்ம கொத்துக்கார சொன்னோம். அப்படி கரெக்டு தானே? நம்ம பார்த்தீங்கன்னா சார் மஞ்சப்பண்ணியில் அந்த வெறுமையிலா வெறுமையில் நம்ம முருகேசன் தான் கொத்துக்கார் சப்ஜூட். ஒரிஜினல் மணியன் இங்கே இருக்கார். அசிஸ்டன்ட் 2 பேர். இவங்க 2 பேர். ஏன்னா காய் ஃபுல்லாக எண்ணியாச்சு. மட்டை போட்டு ஃபுல்லாக காய் உடிச்சாச்சுங்க. மட்டை இன்னும் போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சுங்க. காய் எண்ணி விட்டாச்சு. இந்த கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுகளை கணக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம பாஸ் கணக்கான மட்டும் காய் எண்ணிட்டு அப்படி. இந்த காய்க்கு பார்த்தீங்கன்னா மட்டை போகிறதா இல்லையான்னு தெரியல. வண்டி வந்தாச்சுன்னு சொல்லி நம்ம பழனிசாமி சொல்கிறான். நம்ம பசி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அந்த பசி எடுக்கணும். ஃபோன் பண்ணி கேட்டு மட்டை போகிறதா இல்லைன்னு கேட்டு மட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். வெயில் அடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோடமாக தான் இருக்குது. இருந்தாலும் கேட்டுக்கலாம். என்ன வேணால் சொல்லலாம் கடைசி நேரத்தில். அதனால் பார்த்திங்கன்னா மட்டை போகிறதா இல்லைன்னு மட்டும் கேட்டு மட்டை போகிற மாதிரி தான் ஃபுல்லாக காய் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து காய் ஏற்றுறதுக்கு வந்துருச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேரக்டரில் காய் ஏற்றுறது மட்டை போட வேணான்ட்டாங்க. போட்ட மாட்டிக்கே ஏன்டா போட்டுன்னு சத்தம் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போது வேலை செய்ய மாட்டான். செய்யும்போது போய் உட்காந்துக்குவான். இன்றைக்கி நான் அதிகமாக காய் சூட்டி போட்டிருக்காங்க. இவன் வசி எடுத்தாச்சு. காய் விட்டாச்சுங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா பொள்ளாச்சரவணான்னு வரும். அதில் போய் டச் பண்ணிங்கன்னா நம்மளை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.